வணக்கம் மக்களே. இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மதுவுக்கு அடிமையானவங்கள அதிலேருந்து மீட்டு கொண்டு வரது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது மது பழக்கத்துக்கு அடிமையாகி, அளவுக்கு அதிகமா குடிச்சுப்புட்டு குடும்பம் நடத்த தெரியாம, இப்போ ஒரு ஒ சமுதாயத்தில எப்படி வாழணும், எப்படி நடக்கணும் அப்படின்றது தெரியாம, எந்த நேரமும் சதா குடிச்சுக்கிட்டே இருந்துட்டு, குடிய பத்தின சிந்தனையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனிதனுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப பொருத்தமா இருக்கும். இத யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, அந்த குடிச்சுக்கிட்டு இருக்க நபர். அவர் பார்த்தா, அவர் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாரான்னா, கிடையவே கிடையாது. அதனால தயவு செஞ்சு இது பார்க்கக்கூடிய நபர்கள் யாரு அப்டின்னா, குடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய குடும்பத்தார். அவங்க குறிப்பா வந்து மனைவிமார்கள். இவங்க வந்து அந்த ஒரு கணவர் குடிக்கிறாருன்னா, அவர் வந்து அளவுக்கு அதிகமா குடிச்சுக்கிட்டு டைரக்ட் டிவோர்ஸோட வாழ்றாரு அப்டின்னா, கண்டிப்பான முறையில அவங்க மனைவிமார்கள் தான் இந்த வீடியோவ பார்த்து, அவங்களுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும். இவங்கள எப்படி அதுலேருந்து மாத்தணும் அப்டின்றத. அதனால அவங்க பார்க்கணும். இல்ல மனைவி இல்ல, இன்னும் கல்யாணமே முடியல. இல்ல கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆகி போச்சு. தாய் தகப்பன் அரவணைப்புல இருக்காருன்னா, அத தாய் தகப்பன் பார்க்கணும். இவங்களுக்கு தான் இந்த வீடியோ. குடிக்கிற நபர்களுக்கு உண்டான வீடியோவா இருந்தாலும், இத பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்க குடும்பத்தார், நெருங்கிய உறவினர்கள், அவங்க மேல அக்கறை உள்ளவங்க தான் இந்த வீடியோ பார்க்கணும். எவ்வளவோ பொருளு, நகை, பணம், காசு, தொழிலு, காரு, வண்டி, பங்களா எல்லாத்தையுமே இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் நெறைய பேத்துக்கு நடந்திருக்கும். யாரால? அந்த அளவுக்கு அதிகமா குடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குடிகாரனால. ஸோ வந்து அதையெல்லாம் ஒரு பக்கம் மறந்துட்டு, இனிமேலு இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வாழ்க்கைய இவன் தொடங்கட்டும். இவனுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி, ஒரு விடிவு காலத்த ஏற்படுத்தி குடுப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில அதுக்கு உண்டான விடிவு காலம் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எவ்வளவோ தொலைச்சிருந்தாலும், போனது போகட்டும்னு சொல்லி இரக்கமுள்ள தாய்மார்கள், இரக்கமுள்ள அந்த மனைவிமார்கள், இரக்கமுள்ள அந்த தாய் குலங்கள், இவங்க வந்து தயவு செய்து கடைசி சான்ஸா இவருக்கு குடுத்து 3 மாத சிகிச்சை. அதாவது வந்து சேர்ந்ததுலேருந்து ஒரு குறைஞ்சபட்சம் 90 நாள் சிகிச்சையில அவர நாங்க முழுமையா குணப்படுத்தி குடுக்க முடியும். ஸோ வந்து அவருக்கு உண்டான கவுன்சிலிங்கு, அதுக்கு உண்டான மருத்துவம் எல்லாமே நம்ம பார்த்து பண்ணிருவோம். இதில என்ன ஒரு ஸ்பெஷலான உங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க யாரு கூட இருந்து அவருக்கு தங்கி, அவருக்கு உறுதுணையா இருந்து ட்ரீட்மெண்ட்ல ஒத்துழைக்கின்ற அவசியம் இல்லை. அவர் மட்டும் தான் குடிச்சிருக்காரு. அவர் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறாரு. ஸோ நாங்க எல்லாமே நாங்க பார்த்துக்குவோம். 1. இன்னொன்னு என்னன்னா, இந்த குடியார பையன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்றான். நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வாடா, நான் கூட பணம் காசு செலவழிச்சு ஒரு வைத்தியம் பார்ப்பேன்னு சொன்னாலும் கேட்க மாட்றான். அப்படி சொன்னாலே எரிஞ்சு விழுகுறான். இல்ல அடிக்க பாயிறான். அப்படின்ற மாரி எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பான முறையில அவருடைய சம்மதமே தேவையில்லங்க. அவர் வந்து குடிச்சுப்புட்டு சுயநினைவு இல்லாம தான் இருப்பார். அன்கான்ஷியஸ்ல தான் இருப்பாரு. அவர்ட்ட சம்மதம் வாங்கி நம்ம என்ன செய்ய போறோம்? தேவையே இல்ல. அவங்களுக்கு உரிமைப்பட்டவங்கள். அவங்களுடைய சம்மதம் இருந்தாலே போதும். குறிப்பா வந்து மனைவிமார்கள். டைவர்ஸ் ஆயிருச்சு, இல்ல கல்யாணமே முடியல அப்படின்னா, அவங்க யார் அரவணைப்புல இருக்காங்களோ, அவங்க பெத்த தாயி, இல்ல அக்கா, அண்ணன், தம்பி இவங்க யார் அரவணைப்புல இருக்காங்களோ, அவங்களுடைய முழுமையான சம்மதம் இருந்தாலே போதுமானது. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் சரி, "இங்க இருக்காரு வாங்க நீங்க கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொன்னா போதும். எங்கள்ட்ட கார் வசதி இருக்கு. நாங்க நேரடியா வந்து அழைச்சிட்டு போயிருவோம். அந்த காருக்கு மட்டும் சின்னதா ஒரு சார்ஜ் வாங்குவோம். அது நீங்க குடுத்துறணும். இது போக வந்து என்ன கட்டணம் அப்படின்றத இந்த வீடியோல நான் தெளிவா சொல்ல முடியாது. நீங்க ஃபோன் பண்ணி நல்லா தெளிவா கேட்டுக்கங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். இதுக்கு உண்டான ப்ராசஸ் என்ன அப்டின்னா, முழுமையான கவுன்சிலிங்கு, மருத்துவம் மட்டுமே இவர குணப்படுத்த முடியும். தண்டனையோ, அறிவுரையோ குடுத்தா இவர குணப்படுத்த முடியாது. இதுதான் நெறைய பேர் செஞ்சுகிட்டு இருக்கீங்க. அவர அடிக்கிறது, சத்தம் போடுறது, பேசுறது இந்த மாரி சொல்றீங்க. யாராவது பெரிய மனுஷங்கள கூப்பிட்டு புத்திமதி சொல்றது, குடும்பத்தில யாராவது பெரிய ஆள் இருந்தா அவங்கள கூப்பிட்டு புத்திமதி சொல்றது. இது மாரிலாம் செய்யிறது, சத்தியம் வாங்குறது, அதுபோக வந்து கோயில்ல போய் கயிறு கட்டுறது, இது எதுவுமே பலிக்காது. அவருக்கு முழுமையான மருத்துவம், முழுமையான கவுன்சிலிங் மட்டும் தான் அவருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நீங்க வேணா அவர்ட்டயே கேட்டு பாருங்க. "தம்பி கயிறு கீறுலாம் கட்டி நீ தான் கரெக்ட்டா ஆயிருவியாடான்னு?" ஆனா கேட்கவே மாட்டாரு. சாமின்னா சர்க்கரை பொங்கல்ன்னு சொல்லிட்டு போயிருவாரு. அந்த மாரி ஒரு கேரக்டர் படைச்சவர் தான் இந்த முழு குடியாரன். அதனால அவங்களுக்கு முழுமையான சிகிச்சை, மருத்துவமும், கவுன்சிலிங் தான். இத தொடர்ந்து நாங்க குடுப்போம். நாங்க குடுக்குற கவுன்சிலிங் எப்படி இருக்கும்னா, வெளியில ஒரு யாராச்சும் அறிவுரை சொல்றாங்கல்ல, அந்த மாரி இருக்காது. சும்மா போர்ட்ல இங்கிலீஷ்ல எழுதி போடுறது கிடையாது. நாங்க குடுக்குற கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் உத்து கவனிப்பாரு. 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் கவுன்சிலிங் குடுத்தாலும், அந்த இடத்த விட்டு அசையாம, கண் இமைக்காமல், கவுன்சிலிங்ல என்ன சொல்றாங்கன்றத கவனிச்சு கேட்பாரு. அந்த அளவுக்கு அவருக்கு புடிச்ச மாரி, அவர் பாஷையில, அவருக்கு தெரியிற மாரி, அவருக்கு புரியிற மாரி இந்த கவுன்சிலிங் இருக்கும். தொடர்ந்து இந்த கவுன்சிலிங் நாங்க குடுத்து, அவர வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சாக்கடை தண்ணி கொஞ்சோண்டு இருந்ததுன்னா,
நிறைய நல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சாக்கடை தண்ணி வெளியேறும் பார்த்தீங்களா, அது மாதிரி அவருக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்து 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 அவருக்கு இந்த விஷயத்துலேருந்து குடின்ற அரக்கன்லேருந்து அவர் விடுபடுறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளுமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். கேரண்டியாக நம்புங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எந்த ஊர்ல இருந்தா, எந்த கிராமத்துல இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா ஃபோன் பண்ணுங்க. நாங்க வந்து கூட்டிட்டு வந்து சிகிச்சை குடுக்குறதுக்கு தயாரா இருக்கோம். இதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றத நீங்க வந்து அந்த ஃபோன் பண்ணி அந்த விவரங்கள கேட்டுக்கங்க. குறைஞ்சபட்சம் 3 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இடைப்பட்ட காலங்கள்ல வந்து சிகிச்சையிலேருந்து கூட்டிட்டு போனீங்கன்னா, சிகிச்சை பலிக்காது. குறைஞ்சபட்சம் 3 மாசம் இருக்கணும். இத நல்லா தெரிஞ்சுக்கங்க. யாரும் வந்து அடிக்கடி பார்க்குறதோ, அவருக்கு ஆறுதல் சொல்றதோ, இதெல்லாம் கிடையவே கிடையாது. குறைஞ்சது 1 1/2 மாசம், 2 மாசம் கழிச்சு தான் இவர பார்க்க முடியும். இது மாரி சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சு அதுக்கேத்த மாரி ஃபாலோ பண்ணி, சம்மதம், இவருக்கு எந்த வேலை வெட்டியும் இல்ல இப்போதைக்கு, இவர கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்ல சேர்க்கலாம் அப்படின்னு முழுமையா தெரிஞ்சதுக்கப்புறம், குடும்பத்தார் எல்லார்ட்டயும் ஆலோசனை பண்ணி, நீங்க தாராளமா இந்த சிகிச்சை மையத்தில நீங்க சேர்க்கலாம். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா, மதுரையில குலமங்கலத்தில ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு சிகிச்சை மையம். இந்த இடத்துல தான் இருக்கு. தொடர்ந்து வாங்க, ஆதரவு குடுங்க. இந்த வீடியோவ உங்க குடும்பத்தில யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா பயன்படுத்திக்கிங்க. பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து சேர்க்கறதுக்கு வழிய பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா, உங்க குடும்பத்தார்ட்ட அந்த பழக்கம் இல்லைன்னா, உங்க உறவினர்கள், உங்க சொந்த பந்தங்கள், அதுபோக உங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க ஊர்க்காரங்க, இவங்க யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா, இந்த வீடியோ லிங்க்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி, அவங்க குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணி, நீங்க வந்து இந்த உதவிய பண்ணுங்க. இதுவும் பெரிய உதவி தான். காசு பணம் குடுத்து தான் உதவணுன்ற அவசியம் இல்ல. ஒரு மனிதனுக்கு ஏதாவது பொருள் வாங்கி குடுத்து தான் உதவணும்னு அவசியம் இல்ல. இந்த மாரி ஒரு நல்ல விஷயங்கள ஒரு குடும்பத்தாருக்கு தேவைப்படுது. குடும்பத்தில ஒரு மனுஷன் வந்து குடிபோதையில இருக்காரு அப்புட்ன்னா, அவங்களுக்கு இந்த லிங்க ஷேர் பண்ணீங்கன்னா, ஒரு நல்ல நேரம் அவங்களுக்கு இருந்ததுன்னா, கண்டிப்பான முறையில அவங்க இந்த மாரி சிகிச்சையில சேர்த்து அவங்க நல்லபடியா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு எதிர்காலமும், அவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும், அவங்க சந்ததிகள் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான இது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதோட பிரதிபலனும், புண்ணியமும் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அதனால இந்த பணிய நீங்க மகத்தான பணிய செய்யுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு குடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ மக்களே!